பேரன்பு கொண்ட பெருமக்களுக்கு இந்த உலக இரத்த தான தினத்தன்று 2024 அன்று பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலக இரத்த தான தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக இந்த இரத்த தான தினம் உலக சுகாதார மையம் சார்பில் தொடங்கப்பட்டு நடந்து வருகிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வழியாக இது ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 20 ஆண்டுகளாக இது நடைபெற்று வருகிறது. இது பெருமக்களுக்கு இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விளக்குவதற்காகவும் இரத்த தானம் இரத்த கொடையாளர்களை ஊக்குவிப்பதற்காகவும் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி, விழா. அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் புது இரத்த கொடையாளர்கள் 18 வயது நிரம்பி உள்ளே வருகிறார்கள். பழைய இரத்த கொடையாளர்கள் 65 வயதை கடந்தவுடன் இந்த இரத்த கொடையாளர்கள் கொடுக்கக்கூடிய வயது வரம்பிலிருந்து வெளியே செல்கிறார்கள். எப்பொழுதும் நமக்கு ரத்தம் தேவைப்படுகிறது. கொடுக்கும் ரத்தத்தை விட தேவைப்படுகிற ரத்தம் அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த ஊக்குவிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. உதாரணத்துக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 15 லட்சம் ரத்தம் தேவைப்படுதுனாக்க நமக்கு ஒரு 11 லட்சம் தான் கிடைக்குது. இதுல நாமளும் நிறைய அட்வான்ஸ் சர்ஜரி மூலமா ரத்த தேவைகளை குறைச்சிருக்கிறோம். இருந்தாலும் எமர்ஜென்சி, மகப்பேறு, ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் எமர்ஜென்சி அப்போ ஒரு உயிரை காப்பாற்றணும்னு சொன்னாக்க ரத்தம் ரொம்ப தேவைப்படுது. மேலும் இப்போ நவீன உலகத்துல நிறைய தானம், உறுப்பு தானத்துக்கு மூலமா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி பண்ணும்போது, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிலாம் பண்ணும்போது ரத்தம் தேவைப்படுகிறது. அப்போ இங்க கொடுக்கிற ரத்தம் மற்ற தானத்தை விட ரத்த தானம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒரு ரத்தம் குறைந்தது 2 அல்லது 3 பேரை காப்பாற்றுகிறது. சில நபர்கள் வாழ்க்கை பூராவே உங்களுடைய ரத்தத்தை நம்பி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நம்ம ட்ரைபல் பாப்புலேஷன்ல உள்ள சிக்கிள் செல் டிசீஸ் ஒன்று இருக்கு நீல்கிரிஸ் ஏரியாவில். அந்த மாதிரி தலாசீமியா, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து ரத்தம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால நாங்கள் இதை ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறோம். நிறைய பேர் ரத்த தானம் கொடுக்கறாங்க. இந்த உலக ரத்த தான தினத்தின் மூலக்கரு என்னன்னாக்க 20 ஆண்டுகளாக ரத்த தானம் கொடுத்தவர்களை ஊக்குவிப்பதுதான் இந்த உலக ரத்த தான தின விழாவின் முக்கிய கரு. இது போக என்ன சொல்லணும்னாக்க நாங்க இதுல எப்படி இதை ஊக்குவிக்கணும்னு நினைச்சிருக்கோம்னாக்க, பள்ளிக்கூடத்துல உள்ள குழந்தைங்க +1 +2 படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் அடுத்த வருஷம் உள்ள வருவாங்க. அப்போ புதுசா அவங்க ரத்தம் கொடுக்கறதுக்கான ஊக்குவிப்பை சொல்லணும், அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் பண்றோம். எங்களுடைய ரத்த சேகரிப்பில் பார்த்தீங்கன்னாக்க முக்காவாசி 20 லேருந்து 30 வயசுல உள்ள ரத்த கொடையாளர்கள் தான் ஜாஸ்தியா இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா எங்களோட முக்கியமான நோக்கமே 18 லேருந்து 25 வயசுல உள்ளவங்கள உள்கொணரணும். அவங்க ஒன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருப்பி கொடுப்பாங்க. அதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். இது போக ரத்த தானத்தினால ரத்த தானம் எப்படி செய்யணும், யாரெல்லாம் செய்யலாம், உங்களுக்கு நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கும். ரத்தம் கொடுத்தாக்க நம்ம வீக் ஆயிடுவோம் அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ரத்தமும் பார்த்தீங்கன்னா உங்க உடல்ல இருந்து ஒரு 5 லிட்டர் ரத்தம் 70 கேஜி மனிதருக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் உள்ள 70 கிலோ எடை உள்ளவங்க 500 ml கொடுக்கும் போது ஒண்ணுமே தெரியாது.
அது போக வந்து நாங்க பரிசோதனைக்கு உட்படுத்திட்டு தான் நாங்க உங்களை ரத்தம் எடுக்கிறோம். அதனால இதற்கான விளக்கத்தை வந்து இந்த யூடியூப்ல எங்களுடைய டாக்டர்கள் டாக்டர் வசந்த் அண்ட் டாக்டர் லின்சி 2 பேரும் இத விளக்கமா இந்த யூடியூப்ல கொடுத்திருக்காங்க. அதை நீங்க நுணுக்கமா திருப்பி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதற்கு மேல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாக்க அதுல கூறப்பட்டிருக்கிற நம்பர்லயோ எங்ககிட்டயோ டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக ரத்த வங்கியிலேயோ உள்ள முகவரியோ அதோடைய கான்டாக்ட் நம்பரையோ நீங்க அணுகுனீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. ரத்த தானம் செய்வோம், இன்னுயிர் காப்போம். வணக்கம். வணக்கம். நான் மருத்துவர் வசந்தகுமார், உதவி பேராசிரியர் குருதியேற்றுத்துறை. இரத்த நன்கொடை 20ஆம் ஆண்டு கொண்டாட்டம் என்ற கருப்பொருளாக இந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. வீரமும் கொடையும் காதலும் நம்முடைய தேசத்தின் அடையாளங்கள். வீரமும் கொடையும் காதலும் நம்முடைய தேசத்தின் அடையாளங்கள். அதிலும் கொடை செயலை எல்லா தேசத்து ராஜாக்களும் தன்னுடைய கடமையாக செய்து வந்தனர். கொடையாக அடுத்தவருக்கு கொடுத்த பின்பு தனக்கு கிடைக்கும் இன்பம் அளப்பரியது. இதைத்தான் ஈத்துவக்கும் இன்பம் என்கிறார் திருவள்ளுவர். கொடை என்கின்ற தன்மை வள்ளல்களுக்கு மட்டும் உரியதன்று, சாதாரண மக்களாகிய நமக்கும் உரியது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று வள்ளுவமும் தன் பங்கிற்கு எடுத்து இயம்புகிறது. இன்றைய காலகட்டத்தில் பொன்னோ பொருளோ கொடையாக கொடுக்க இயலாவிட்டாலும் கூட இறைவனின் படைப்புகளில் அட்சயமாக நமக்குள்ளே சுரந்து கொண்டிருக்கும் குருதியை கொடையாக கொடுக்கலாம். அத்துணை அதிசயங்களையும் நிகழ்த்த வல்லது நாம் கொடுக்கின்ற இரத்தம். ஒரு முறை கொடுக்கின்ற கொடையானது 2 அல்லது 3 உயிர்களை காப்பாற்றுவதுடன் மட்டுமன்று, நம் உடலில் புதிய அணுக்களை உருவாக்கி புத்துணர்ச்சி பெற வைக்கிறது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவை போற்றுகிறார். அப்படிப்பட்ட மானிட பிறவி எடுத்ததன் பிறவி பலனே கொடுத்தல் ஆகும். நம்மிடம் கொடுக்க என்ன இருக்கிறது என்று எண்ணாமல் குருதியை கொடையாக கொடுக்க முன்வர வேண்டும். செல்வத்தின் பயனே ஈதல் என்பதை கொண்டு ஆரோக்கியம் என்கின்ற செல்வத்தை நாம் பிறருக்கு வழங்க முடியும். அப்படியான ஒரு வாய்ப்பு இரத்த தானம் செய்யும் பொழுது கிடைக்கின்றது. அதுவும் பிறருடைய உயிர் துடித்து கொண்டிருக்கும் பொழுது. அந்த உயிரை காப்பாற்றும் பொருட்டு நாம் செய்யும் இரத்த தானத்தை காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது என்கிறார் திருவள்ளுவர். துடிக்கின்ற உயிரின் ஓசை ஈர நெஞ்சுடைய அனைவரின் இதயத்திலும் விழும். அந்த உயிரோசை அடங்கி விடாமல் இருக்க நாம் செய்யும் இரத்த தானம் உதவும் என்றால் அது இறைவனுக்கு செய்யும் சேவையாகும். நாளைய சமுதாயம் முள்ளில்லா புல்வெளியாக வளர, முடிவில்லா மகிழ்ச்சி பெற தொடர் இரத்த கொடையளிக்க முன் வாருங்கள். மந்தார வானத்தை செந்தூரப்படுத்துங்கள், மானுடத்தை போற்றுங்கள், மனித நேயத்தை காத்திடுங்கள். Be a blood donor and proud to be a blood donor. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் லின்சி, எம்டி டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன். எவ்ரி இயர் ஜூன் 14ஆம் தேதி நம்ம உலக இரத்த கொடையாளர்கள் தினத்தை கொண்டாடிட்டு வரோம். அதன் மூலமா வாலண்டரியா தன்னார்வமா ரத்தத்தை தானம் பண்ற எல்லாரையும் நம்ம பாராட்டுறோம். அந்த வகையில் நிறைய பேருக்கு ரத்த தானம் செய்யணுன்ற ஆர்வம் இருக்குது, ஆனால் நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் எங்களிடத்துல கேட்ட கேள்விகளை தொகுத்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு பதில்களோட வெளியிடுறோம். இதன் மூலமாக உங்களுடைய நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் தீரும் என்று நம்புகிறோம். கண்டிப்பாக ரத்த தானம் செய்ய எல்லாருமே முன்வரணும். காரணம் என்னன்னா, நிறைய வளர்ந்த நாடுகள்லேயே இந்த பிரச்சனை இருக்குது. நம்மளுடைய வளரும் நாடில் வந்து ரத்த சோகைங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு பிரச்சனையாக இருக்குது. ரத்த சோகைக்கு எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கும்போது கூட வந்து ரத்த சோகை இன்னும் அதிகமாக தான் இருக்குது. தட் இஸ் அனீமியா. ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனாலேயே நிறைய பேருக்கு ரத்தம் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் அதிகமாக நிலவர நம்ம கண்ட்ரியில் கண்டிப்பாக நிறைய பேர் ரத்த தானம் செய்ய முன் வந்தால் தான் நம்மளால் அந்த டிமாண்டை நம்மளால் சந்திக்க முடியும். ஸோ அது இல்லாமல் வெறுமனே நம்ம அனீமியாவுக்கு மட்டுமே டிரான்ஸ்ஃபியூஷன் யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு ப்ரெக்னென்ட் மதருக்கு டெலிவரி டைமில்
பிறந்த நியூபார்ன் குழந்தைக்கு கூட பிளட் தேவைப்படுறது இருக்குது. ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது, அந்த டைமில் நம்ம பிளட் தேவை இருக்குது. அது இல்லாமல் கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய, அது இல்லாமல் ஒரு சில டிசீசஸ் இருக்குது. அவங்க எப்படின்னா வந்து முழுவதுமாக ரத்தத்தையே டிபெண்ட் பண்ணியிருக்கிற பீப்புள், லைக் தலசீமியான்னு சொல்லுவோம். ஒரு வருடத்திற்கு சராசரியாக ஒரு 25,000 குழந்தைகள் அந்த நோயோடு பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ரத்தத்தை ஒரு 3 வாரத்திலிருந்து 4 வாரத்திற்கு ஒரு முறை ரத்தம் ஏற்றினாதான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையோட நிகழ்வுகளை அவங்களால செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய பேருக்கு ரத்த தேவை இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அதுக்கு முன் வந்து ரத்த தானம் செய்தால் மட்டும்தான் நம்மளால அந்த டிமாண்டுக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியும். பொதுவாக நீங்கள் ரத்த மையங்களில் நீங்கள் விசிட் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ், நிறைய கேள்விகள் கேட்குறாங்களேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் எல்லாம் அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சேஃபான பிளட்டை நம்ம ஒரு பேஷண்ட்க்கு கொடுக்கணுங்கிறது தான். ஸோ இந்த கொஷின்ஸில் ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்குற க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, வயதுலேருந்து ஆரம்பிப்போம். 18 65 வயது வரை உள்ள எல்லாருமே ரத்த தானம் செய்யலாம். ஆண் பெண் இருவருமே ரத்த தானம் செய்யலாம். ஒரு சில கண்டிஷன்ஸ், லைக் பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் காலங்களில் ப்ளஸ் ப்ரெக்னன்சி பீரியட், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்க மட்டும் கொடுக்க முடியாது. இது இல்லாமல் ஒரு சில கொஷின்ஸ் உங்கள் இடத்துல கேட்பாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் பற்றின ஒரு சில கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. அது இல்லாமல் மெடிசன்ஸ், நீங்கள் எந்த விதமான மாத்திரைகள் எந்த கண்டிஷனுக்காக எடுக்கிறீங்க, ப்ளஸ் கோமாபிலிட்டிஸ், அதாவது உங்களுக்கு இருக்கிற டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரியான நோய்கள் என்ன இருக்குது, ஆஸ்மா, ஃபிட்ஸ்னா எபிலெப்சி, அந்த மாதிரி சீஜர் டிஸார்டர் எது இருந்தாலும் நீங்கள் அதை அவங்க கிட்ட சொல்லணும். அதற்கு ஒரு சிலது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ்னா கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு கிடையாது, கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ரத்த அழுத்தமாக இருக்கட்டும், சுகர் லெவல்ஸாக இருக்கட்டும், கண்ட்ரோலில் இருக்கணும். ரீசெண்டாக 1 மந்த்க்குள்ள நீங்கள் எந்த மாத்திரைகளும் மாற்றாமல் அதே மாத்திரையில இருக்கணுங்கிறது தான். அது இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும், அந்த நோயினால பாதிப்பு எதுவும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். இது இல்லாமல் டிராவல் ஹிஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவிட் டைம்ல ரொம்ப அதெல்லாம் சீரியஸாக கேட்டுட்டு இருந்தோம், அந்த மாதிரி டிராவல் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. இது இல்லாமல் டேட்டூ ஏன் பர்டிகுலராக சொல்றேன்னா, இப்போ நிறைய பேர் டேட்டூ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ டேட்டூ எல்லாம் போட்டோம்னா கண்டிப்பாக 1 இயர்க்கு நம்ம டொனேட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் டொனேட் பண்ணலாம். உங்களோட வெயிட் செக் பண்ணுவாங்க. மினிமம் 45 கேஜிஸ் இருக்கணும். 45 கேஜிஸ்க்கு மேலே நீங்கள் தாராளமாக பிளட் டொனேட் பண்ணலாம். இது இல்லாமல் வந்து வேக்சின்ஸ் பற்றின ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. தடுப்பூசி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக், நாய்க்கடி ஊசி, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியட் மட்டும்தான் நீங்கள் டொனேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு நீங்கள் கண்டிப்பாக பிளட் டொனேட் பண்ணலாம். பட் ஒரு சில கண்டிஷன்ஸ், லைக் ரொம்ப மேஜர் சர்ஜரிஸ் இன்வால்விங் ஹார்ட், லங், இல்லது டிரான்ஸ்பிளான்ஸ், இந்த மாதிரியான பெரிய சர்ஜரிஸ், இந்த மாதிரி மெடிசன்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறவங்க, இதயம் சம்மந்தப்பட்ட மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க, இவங்களுக்கு நாங்கள் டொனேட் பண்ண வேண்டாம்னு நாங்களே சொல்லிடுவோம். சுமார் 30 நிமிடம் தான் ஆகும். 30 to 40 நிமிடங்கள். அதாவது நீங்கள் பிளட் அந்த சென்டருக்கு நீங்கள் நுழைந்த உடனே உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த ரத்த தானத்தை பற்றின முழு விவரங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. அதன் பிறகு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிளட் டெஸ்ட், ஒரு சின்ன ப்ரிக்குன்னு கூட சொல்லலாம். அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் கரெக்டாக இருக்காங்கிறது பார்ப்பாங்க. அதாவது 12.5க்கு மேலே இருந்தால் தான் நம்ம ஒரு டோனரை பிளட் டொனேட் பண்ண அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஸோ அது கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய குரூப்பையும் அந்த டைமில் பார்த்துருவாங்க. அதன் பின் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மெடிக்கல் எக்ஸாமினேஷன், தட் இஸ் உங்களுடைய பல்ஸ், பிளட் ப்ரெஷர், இது எல்லாத்தையும் ஒரு மருத்துவ அலுவலர் செக் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணுற இடத்துக்கு போவீங்க. அங்கே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சேர் ஆர் பெட் இருக்கும். அங்கே நீங்கள் டொனேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டொனேட் பண்ண பிறகு ஒரு ஜூஸ் ஆர் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது முடிஞ்ச அப்புறமா நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணிட்டு நீங்கள் போக போகிறீங்க. ஸோ டோட்டலி ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். இந்த நீடில் போடுறதுலேருந்து பிளட்டு கலெக்ட் பண்ணி முடிக்கிற டைம் ஒரு 7 to 8 மினிட்ஸ், அதுக்கு மேலே ஆகாது. ரத்த தானம் செய்யறதுனால யாருக்கும் எந்த ஒரு சிரமமும் கிடையாது. அந்த ஒரு 30 நிமிடம் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் நோக்கமாக இருக்கும். ஸோ அந்த நீடில் போடுற சமயத்தில் ஒரு சின்ன நீடில், அந்த பின்பிரிக் சென்சேஷன் இருக்கும். ஒரு ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி ஒரு அழுத்தம், ஒரு உணர்வு இருக்கும். அவ்வளோதான். ஒரு சிலருக்கு அந்த டொனேஷனுக்கு அப்புறமா மயக்கம் வர வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ரேர். அதுவுமே தானாக சரியாகக்கூடிய கண்டிஷன் தான். இது இல்லாமல் வந்து பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய நன்மைகள் இருக்கு டோனருக்கு.
ஃபர்ஸ்ட் திங், நிறைய டொனேட் பண்றவங்க பொதுவா சொல்றது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அப்படி சொல்றாங்க. ஸோ அதனுடைய ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய செல்கள், அதாவது நம்ம தானம் செய்த எல்லா செல்லுமே வந்து உற்பத்தி ஆகுது. புதிதா உற்பத்தி ஆகும்போது நம்மளுக்கு அந்த எனர்ஜைஸ்டு ஃபீல் கிடைக்குது. அது இல்லாம ரிசர்ச்சர்ஸ் அந்த ஆராய்ச்சி மூலமா நமக்கு சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இருதய நோய்கள் வராம இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபேக்டரா இருக்கு. இன்னொரு விஷயம், அயன் டெபாசிஷனை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணுது. அது இல்லாம கேலரி பர்ன் பண்ணுதுன்னு கூட சொல்றாங்க. அதுவும் இல்லாம இது ஒரு மினி ஹெல்த் செக்அப் தானே. உங்களுடைய பல்ஸ், பிபி, வைரல்ஸ் எல்லாமே செக் பண்றாங்க. உங்களோட ஹீமோகுளோபின் எல்லாமே செக் பண்ணிக்கிறாங்க. பிளஸ் உங்களுடைய பிளட் குரூப்பும் உங்களுக்கு தெரியுது. ஸோ தட் நீங்க எமர்ஜென்சி டைம்ல டொனேட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ நீங்க எவ்ரி 3 months ஒன்ஸ் டொனேட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க ஃபிட்டா இருக்கீங்களாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாத்துக்கும் மேல இது ஒரு ஒரு மனிதாபிமானமான ஒரு செயல். ஸோ அதை நினைச்சு நம்ம ரொம்ப பெருமைப்படணும். ரத்த தானம் செய்ய வரும்போதே நீங்க ரிலாக்ஸ்டா, எந்த பதட்டமும் இல்லாம வரணும். அவ்வளவுதான். ஏன்னா அந்த பதட்டத்தினாலதான் நிறைய பேருக்கு அந்த வேர்க்கிறது, அந்த டென்ஷன், பல்ஸ் அதிகமா இருக்கிறது, பிபி அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் வருது. ஸோ ரிலாக்ஸ்டா நீங்க வரலாம். கண்டிப்பா சாப்பிட்டு வாங்க. ஸோ சாப்பிட்டு ஒரு 1 to 2 hours நாங்க பிளட் கலெக்ட் பண்ணுவோம். அண்ட் பிளட் டொனேஷனுக்கு அப்புறமா முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு மினிமல் ரெஸ்ட் இருக்கணும். பிளஸ் நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும். நீங்க பண்ண அன்னைக்கு மட்டும் நீங்க ஒரு ஹெவி வெயிட் லிஃப்டிங், ரொம்ப இந்த மாதிரியான ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணக்கூடாது. அது மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். 1000த்துல ஒருத்தருக்கு, 10,000த்துல ஒருத்தருக்கு, அந்த மாதிரி ரொம்ப நமக்கு கிடைக்கிறதுக்கே அரிதா இருக்கிற பிளட் குரூப்ஸை நம்ம ரேர் பிளட் குரூப்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஜென்ரலா பார்க்கும்போது எல்லா நெகட்டிவ் குரூப்ஸுமே நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையா தான் இருக்கு. பட் அதுலயும் பர்டிகுலர்லா ஏபி நெகட்டிவ் இட் இஸ் வெரி ரேர். ஏன்னா அது ஒரு ப்ரிவலன்ஸ், அதாவது சொசைட்டில பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில 1% பேருக்கு தான் அந்த ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கு. அண்ட் ஓ நெகட்டிவ் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 8% பேருக்கு தான் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கு. பட் ஏபி நெகட்டிவ் கிடைக்கிறதும் கஷ்டம். பட் ஓ நெகட்டிவோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து எனி எமர்ஜென்சிஸ், ஒரு குரூப் தெரியாத ஒரு பர்சன் வராங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் would be ஓ நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ் குரூப்ஸ் எல்லாமே ரேர். இது இல்லாம நம்ம இந்தியால எஸ்பெஷலி பாம்பே பிளட் குரூப்னு ஒரு பிளட் குரூப் இருக்கு. ஒரு 10,000த்துல ஒருத்தருக்கு தான் அந்த பிளட் குரூப் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஈவன் ஓ நெகட்டிவ் பிளட் கூட நம்மளால டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்னொரு பாம்பே டோனரை நம்ம தேடி கண்டுபிடித்து அவங்கள கொண்டு வந்து தான் நம்ம அவங்களுக்கு பிளட் ரெடி பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கு. பிளட்டு ஏற்ற போகிற டைமில் கூட எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, பிளட்டை கலெக்ட் பண்ணதுமே நாங்கள் அப்படியே டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லா லைசன்ஸ்டு பிளட் பேங்க்ஸ்லேயும் ஒரு மேண்டேட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாக்கோ கைட்லைன்ஸ் படி நம்ம இந்தியாவில் எல்லா பிளட் சென்டர்ஸ்லேயுமே ஒரு 5 டிசீசஸ், அதாவது ரத்தத்தின் மூலமாக பரவக்கூடிய டேஞ்சரஸான 5 டிசீசஸை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடித்து தான் நம்ம அதுக்கப்புறம் தான் அந்த பிளட்டை நம்ம யூஸ்க்கு கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி 5 டிசீசஸ் என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஹெச்ஐவி, ஜாண்டிஸை உண்டு பண்ணக்கூடிய ஹெப்படைட்டிஸ்ங்கிற வைரஸில் 2 வகை இருக்குது, பி அண்ட் சி. அண்ட் பால்வினை நோய்கள், விடிஆர், அதுக்கான பண்ண டெஸ்ட் விடிஆர். அண்ட் மலேரியா. இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டு அதில் நெகட்டிவ்னு வர பட்சத்தில் தான் அந்த பிளட்டை நம்ம யூஸ்க்கு கொண்டு வரோம். ஒரு வேளை யாரோ ஒருத்தருடைய பிளட் பாசிட்டிவ் வருது அப்படின்னா அந்த பிளட்டை தென் அண்ட் தேர் நம்ம அப்பவே டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். More than 45 kgs இருக்கிறவங்க 350 ml உங்ககிட்ட பிளட் கலெக்ட் பண்ணுவாங்க. மோர் தென் 55 kgs இருக்கிறவங்க 450 ml வரையும் கலெக்ட் பண்ணலாம். நம்மளுடைய பாடியில் இருக்கிற பிளட் வால்யூம் நார்மலி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அடல்ட்டில் 5 to 6 liters ஆஃப் பிளட் இருக்கும். 5 to 6 லிட்டர் பிளட்ல நம்ம எடுக்க போகிற இந்த 350 to 450 ml ஆஃப் பிளட்டுங்கிறது ஒரு 10%க்கும் குறைந்த பிளட் தான். ஸோ இது நம்ம கலெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறது தான் ஃபேக்ட். ஸோ அது இல்லாமல் நம்ம பிளட் டொனேட் பண்ணுற பீரியட் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை தாராளமாக ரத்த தானம் செய்யலாம். பெண்கள் 4 மாதத்துக்கு ஒரு முறை செய்யலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரத்தம் தானம் செய்யும் போது நமக்கு அந்த லாஸ் வராதா அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ இந்த ஃப்ளூயிட் போர்ஷன் சொல்லுவாங்க, எல்லாமே வந்து நமக்கு 1 to 2 daysல ரீப்ளேஸ் ஆகிடும். அது இல்லாம இந்த நம்ம தானம் செய்த அந்த செல், அது ஒயிட் செல்ஸா இருக்கட்டும், ரெட் செல்ஸா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு உடனுக்குடன்
புதிதாக வந்து நமக்கு சிந்தசைஸ் ஆகுது. எஸ்பெஷலி ஒயிட் செல்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு நாள்லயே கூட உற்பத்தி ஆயிடும். ரெட் செல்ஸ் ஒரு 3 வாரம்ல இருந்து 3 மாதத்திற்குள்ள கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிடும். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல எல்லாரும் பதட்டப்படுவாங்க. பட் அதுக்கு முன்னதாகவே நம்ம ஒரு வாலண்டியர் பிளட் டோனரா இருந்தோம்னா நம்ம உங்க நேம்ஸை நீங்க பிளட் டோனர் ரெஜிஸ்ட்ரியில பதிவு பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கு நம்ம சென்ட்ரலைஸ்டு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு ஆன்லைன் வெப்சைட் இருக்கு. அது வந்து eraktkosh.in நாங்கள் டிஸ்பிளேல கொடுக்குறோம். இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நியர்பை சென்டர்ஸ்ல எங்கெல்லாம் அந்த பிளட் எவ்வளோ அவைலபிளா இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம வந்து உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஏரியால நீங்க ஒரு ரத்த தானம் செய்யணும்னு நினைக்கும் போது எங்கெல்லாம் பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் நடக்குது, இல்ல எங்க நியர்பை பிளட் பேங்க் இருக்குங்கிறத கூட ஜிபிஎஸ் ஆக்டிவேட் பண்றது மூலமா உங்களுக்கு அது காண்பிக்கும். ஒவ்வொரு வருடமும் WHO நமக்கு ஒரு தீம் சொல்லுவாங்க, ஒரு ஸ்லோகன். அந்த விதத்துல இந்த வருடம் அவங்க சொல்லியிருக்கிறது செலிப்ரேட்டிங் கிவிங். 20 ஆண்டுகளா நமக்கு தொடர்ந்து ரத்த தானம் செய்து வருகிற தன்னார்வ ரத்த தானம் செய்பவர்களை பாராட்டுவது, நன்றி சொல்வதுதான் அது இந்த ஆண்டோடைய நோக்கம். ஸோ இந்த வாய்ப்பின் மூலமா இதுவரைக்கும் ரத்த தானம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற உங்களை எல்லாருக்கும் நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு ரெக்வெஸ்ட், ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து ரத்த தானம் செய்யறதுக்கு தன்னார்வமா முன் வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆவல். அண்ட் நீங்க ரத்த தானம் ஒரு முறை செய்துட்டு அதோட நின்றுடாம, ஒரு சூழ்நிலையின் காரணமா கூட சம்டைம்ஸ் டொனேட் பண்ணலாம். பட் தன்னார்வமா நம்ம ரத்த தானம் செய்யும் போது அது நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மினிமம் ஒரு நபர் முதல் 3ல இருந்து 4 பேருக்கு அந்த பிளட் யூஸ் ஆகுது. பிகாஸ் நம்ம எல்லாத்தையுமே ரெட் செல்ஸ், ஒயிட் செல்ஸ், பிளாஸ்மா அப்படி நிறைய காம்பனன்ட்ஸா பிரிக்கும் போது தட்டணுக்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஒவ்வொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ் ஆகிற இந்த பிளட்டை நீங்க ஒருத்தர் டொனேட் பண்றது மூலமா 4 பேரை காப்பாற்ற போறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நிறைய பேர் இன்னும் முன் வரணும். வருடத்துல 2 அல்லது 3 முறை நீங்க டொனேட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஷெட்யூல் வச்சுக்கலாம். ஆர் நல்ல நாட்கள்ல, பிறந்த நாள், திருமண நாள், அந்த மாதிரி ஒரு சிறப்பு நாட்கள்ல நம்ம ரத்த தானம் செய்யவும் முன் வரலாம். நன்றி.